நம்ம இலக்கியாவுக்கு இப்போ வேற ஆப்ஷனும் கிடையாது. அதே மாரி வந்து போனா, இப்போ நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள எப்படி இருந்தாலுமே நம்ம கௌதம் கிட்ட சொல்லி தான் ஆகணும். இப்போ இந்த அஞ்சலியோட பிரச்சனையில வந்து போனா, ஏற்கனவே அந்த 10 நாள் முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்ட டைம் வந்து போனா முடிஞ்சதுனால, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு, "இங்க பாரு இலக்கியா, நீ இன்னைக்காச்சும் உண்மைய சொல்லி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சொல்லல அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே என்னால வந்து போனா, நான் வந்து இதுல பொறுப்பே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதெல்லாம் வந்து போனா எனக்கு வந்து கவலையே கிடையாது. நான் வந்து இப்போ சாகக்கூடிய நிலைமையில இருக்கேன். அது உனக்கே நல்லாவே தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் வந்து என்ன இப்படி நிம்மதியா கூட சாக விட மாட்டியா நீ? என்னோட நிம்மதி எல்லாமே வந்து கௌதம்க்கு நான் யாரு அப்படின்ற உண்மை தெரியணும். கௌதம்க்கு அதாவது நான் தான் வந்து உண்மையான அம்மா, அவன பெத்த அம்மா அப்படின்ற மாரி அவனுக்கு வந்து தெரியணும். அதுக்காக வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நானா சொன்னேன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல அப்படின்னா நீங்களா அதாவது ஜானகி அதே மாரி வந்து நீ எல்லாருமா சேர்ந்து கௌதம் கிட்ட சொல்லி புரிய வச்சு இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி கௌதமும் வந்து உங்கள எதுவுமே நினைக்க மாட்டான். அதனால நீங்க வந்து கௌதம் கிட்ட எப்படியாச்சும் சீக்கிரமா இந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல நானே அடுத்து வந்து கௌதம்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். என்கிட்ட நம்பர் இல்லன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட நம்பர் இருக்கு. நானே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகிய மிரட்டினது மட்டும் இல்லாம இப்போ இலக்கியாவும் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சிச்சுவேஷனும் கரெக்ட் தான். அதாவது சாகக்கூடிய நிலைமையில இருக்கும்போதாச்சும் தன்னோட மகனுக்கு தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியணும். அதே மாதிரி அந்த மகன் தான் வந்து தனக்கு கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையிலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை வந்து கௌதமோட மகன் தான் வந்து ரேவதி. அதாவது அவங்களோட அம்மா தான் ரேவதி அப்படின்ற ஒரு விஷயம். இது வரைக்கும் தெரியாம இருந்தாலும் சரி, இல்ல அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் தெரியாம இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட பிரச்சனைகள் கௌதம் கிட்ட நெருங்காது. ஆனா இப்போ நம்ம ரேவதி தான் வந்து கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது கண்டிப்பா வந்து எஸ்எஸ்கேவுக்கு நியூஸ் போய் இன்னும் வந்து இது மிகப்பெரிய கிரிட்டிக்கலா வந்து மாறும். எஸ்எஸ்கே வந்து எங்க மூக்கு வேத்துட்டு குடுகுடுன்னு வந்து ஓடி வந்து கடைசியில கௌதமையும் இலக்கியாவையும் உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இலக்கியா வந்துட்டு எப்படி இந்த விஷயத்தை பத்தி சொல்றது அப்படின்றது ஒரு பக்கம். ஜானகி வந்து இலக்கியா சொல்லிடுவாளோ அப்படின்ற பயத்திலேயே வந்து இப்போ இலக்கிய மேல பயங்கர கோவத்திலேயே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது இங்க பாருங்க அத்தை, நான் இப்பவே எல்லா உண்மையுமே சொல்ல தான் போறேன் அப்படின்ற வந்து சொல்லி கௌதம கூட்டிட்டு நேரா வந்து கிளம்பி ரேவதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அங்க வந்து நம்ம வசந்த் இருந்துட்டு ரேவதியை நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். அதாவது இப்போ நம்ம ரேவதியோட உடல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஆனா உடல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு வந்து அங்க போயிட்டு வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள நம்ம ஜானகி வந்து ஓடோடி வந்துடுறாங்க. இங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமலும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்தை நீங்களே எல்லா உண்மையுமே சொல்லிடுங்க. இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல. கௌதம் வந்து உங்க மேல கோவப்பட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்ற வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் கிட்ட கதறி எழுறாங்க. கௌதம் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஜானு எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்ற வந்து சொல்லும்போது நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். உன்னோட உண்மையான அம்மா உன்னை பெத்தவ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற வந்து சொல்றது மட்டும் இல்லாம அது வேற யாரும் இல்ல இந்த ரேவதி தான் உன்னை பெத்தவ, இவ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதும் கௌதம்க்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அந்த இடத்துல வந்து ரேவதியை கட்டி பிடிச்சி கதறி எழ ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஜானு இவ்வளவு நாளா வந்து இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருந்தீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா கௌதம் அவருங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், இதை உங்ககிட்ட மறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. நீங்க எங்க வந்து இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சா கடைசியில ஜானகியத்தை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அப்படி இப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க. ரேவதி வந்து நீ கௌதம் நீ வந்து எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு வரம். அதே மாதிரி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லாமே போயிடலாம் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போறேன். இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ இல்ல ஒரு வாரமோ அவ்வளவுதான் உயிரோட இருக்க போறேன். அது வரைக்கும் வந்து என் புள்ள அதாவது நீ வந்து என்ன அம்மான்னு கூப்பிடணும், மனசார அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இப்போ கூட சொல்ல சொன்னேன். நான் தான் அவங்க கிட்ட முன்னாடி சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி இங்கிருந்து கூட்டிட்டு வீட்டுக்கே கிளம்பி போறாங்க. ஏன்னா வீட்டில் வச்சு பத்திரமா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.